ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, ராஜ்மா மசாலா தான் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு நைட்டே ஒரு ராஜ்மாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஊற வச்சு எடுத்து ஒரு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட போகிறேன். இந்த பாருங்க, அதில் 2 கப் தண்ணி ஊற்றி இந்த ராஜ்மாவில் இப்போ விசில் போட்டு நம்ம வேக விடுவோம். இதுக்கு தேவையான தக்காளி இப்பயே ஏன் போடுறேன்னா, புளிப்பு நல்லா அந்த ராஜ்மாவில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வெந்து வரும்போதே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு குக்கரில் விசில் விட்டு வேக விட்டு வச்சுப்போம். இதெல்லாம் வெந்தோன்னே இது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இதில் அதிகமாக ப்ரோட்டீன் ராஜ்மாவில் இருக்குது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ராஜ்மா மசாலாவோ இல்லை சுண்டலாவோ வேக விட்டு பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இப்போ எப்படி கிரேவி பண்ணுவோன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, ஜீரா புலாவ் எல்லாத்துக்கும். இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் நெய்யும் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. இதில் கொஞ்சம் ஜீரகம் தாளித்து கொட்டிட்டு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஜீரகம் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 வெங்காயத்தை உங்களுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வந்துங்க. நான் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு இது நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு விழுது போட போகிறேன். இந்த பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட போகிறேன். இது கரம் மசாலா மட்டும், வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் போட போகிறதில்ல. கரம் மசாலா மட்டும் தான் போட போகிறேன். நீங்கள் வேணுன்னா சில்லி பவுடரு, தனியா பவுடர், கரம் மசாலா போடுங்க. நான் ஒன்லி கரம் மசாலா மட்டும்தான் போட போகிறேன். இப்போ நல்லா இது வதங்கிட்டு இப்போ தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை கட் பண்ணியும் போடலாம், இது மாதிரி பேஸ்ட் பண்ணியும் போடலாம். அதையும் போட்டு அதோட பச்சை வாசனையும் போட்டு இது கொஞ்சம் நாள் கொதித்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ ராஜ்மா வேக விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ராஜ்மாவை இதில் கொட்டிடுங்க. கொட்டி இது ரெண்டும் கொஞ்சம் நாள் வதங்கி இது ரெண்டும் சேர்ந்து வந்தோடனே கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுங்க. ஏன் கொத்தமல்லி முன்னாடியே கொஞ்சம் போடுறோன்னா இல்லை வாசனையாக அதில் இறங்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொத்தமல்லி போடும்போது லாஸ்ட்டில் போடாத, முன்னாடியே அதில் கொதித்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான கரம் மசாலா போட போகிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா போட்டு, கரம் மசாலா காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே, இஞ்சி பூண்டு காரம், கரம் மசாலா காரம் இது மட்டும்தான். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனோடனே முந்திரி பருப்பு விழுதும், முந்திரியும் பாதாம் கொஞ்சோண்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுவே நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கஸ்தூரி மெத்தியும் கொத்தமல்லியை போட்டுட்டு கஸ்தூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. நான் முந்திரி பருப்பு பாதாம் விழுதும் போட்டிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லியும் போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான். சுவையான ராஜ்மா மசாலா ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.